ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செனிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வறுவல் மாதிரி செய்யலாம், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுக்கலாம், எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு வெடிக்கட்டும். நல்லா கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு போட்டுட்டு கடலப்பருப்பும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கிட்டேன், 2 வெங்காயம் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம் அளவான சைஸில் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தக்காளி நான் கையிலேயே கசக்கி போடுறேன். நல்லா பழுத்த தக்காளி தான், நாட்டு தக்காளி. அரைச்சி ஊற்றுனா அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கையிலேயே இந்த மாதிரி பண்ணி போடுறேன். இப்படி பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதங்கிடுச்சு கொஞ்சம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாசம் போக வரையிலும் வதக்கிக்கணும். வதக்கிட்டு இப்போ நான் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் சைஸில் கட் பண்ணிக்கணும். சிக்கன் எல்லாம் நார்மலாக செய்வோமல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி சிக்கன் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும் உருளைக்கிழங்க. மல்லி இலையும் போட்டுக்கிட்டேன், புதினா இலை, மல்லி இலை 2மே போட்டிருக்கேன். அதுவும் வதங்கிடுச்சு. இப்போ நான் மட்டன் மசாலா போட்டிருக்கேன். கறி மசாலும் போட்டுக்கலாம், மட்டன் மசாலும் போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா போதும். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். சாம்பார் ரசத்துக்கு இந்த மாதிரி செஞ்சால், மசால் மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வரமிளகாய்த்தூள், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் வரமிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் அதே காரம் போதும் அப்படின்னா விட்டுருங்க, வரமிளகாய்த்தூள் போட தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக விடணும். நல்லா தண்ணி சுண்டி ட்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.